என் தங்கப்பிள்ளையே, இன்று வளர்பிறை பிரதோஷத்தினுடைய இந்த திங்கள் கிழமையின் வெற்றி விடியலில் நான் சொல்கின்ற அடையாளத்தோடு ஒருவரை நீ கண்டாயானால், என் குழந்தையே, நிச்சயமாக நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை அவருக்கு நீ கொடுத்து விட வேண்டும். இந்த அடையாளத்தோடு வருபவரை நீ காணவில்லை என்றால் அதை பற்றிய கவலை வேண்டாம். அதே நேரத்தில் நான் சொல்கின்ற அடையாளத்தோடு வருகின்றவர் உனக்கு இந்த பொருளை கொடுத்தால் அதை மறுக்காமல் நீ பெற்றுக்கொள். எக்காரணம் கொண்டும் வேண்டாம் என்று சொல்லிவிடாதே என் குழந்தையே. ஏனென்றால் அது தெய்வத்திடமிருந்து உன்னை வந்து சேர்கின்ற விஷயம், தெய்வத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப்படக்கூடிய விஷயம். அப்படி இருக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் அதனை தவிர்த்து விடக்கூடாது. என் பிள்ளையே, நீ செய்த புண்ணியத்தினாலோ என்னவோ உனக்கு இந்த நல்ல விஷயம் இன்று உன் செவி சேர்கின்றது. ஏனென்றால் எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்திடாது. நாம் யாரோ ஒருவர், நமக்கு தெரியாதவர் வந்து அந்த பொருளை நமக்கு கொடுக்கிறார் என்றால் ஒருபோதும் யாரும் பெற்றுக்கொள்ள விரும்ப மாட்டோம். ஆனால் இந்த நாளில், இந்த நொடியில் நான் சொல்வது போல உன் வாழ்க்கையில் நடக்கிறது எனும் பொழுது அதை நீ தெளிவாக ஏற்றுக்கொண்டாயானால், நிச்சயமாக அந்த அடையாளத்தோடு ஒருவர் வந்து ஒரு விஷயத்தை உனக்கு கொடுக்கும் பொழுது அதனை நீ மறுக்காமல் பெற்று கொள்ளத்தானே செய்வாய். நம் தாயானவள் விடியலில் சொல்லிவிட்டாளே, நம் தாயானவள் விடியலில் இந்த பொருள் கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறாளே, அப்படி இருந்தால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வருமல்லவா? அதனால்தான் உன் அம்மா உன்னிடத்தில் இதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விட்டாயானால் உன்னுடைய திட்டத்தை மாற்று. ஆனால் ஒருபோதும் உன்னுடைய இலக்கை மாற்றி விடாதே. இந்த இலக்கு ஒன்று எப்பொழுதும் உன் நினைவில் இருக்க வேண்டும். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு தடங்கல்கள் வந்து உன்னை போட்டு புரட்டி எடுத்தாலும், என் குழந்தையே, ஒருபோதும் நீ உன்னுடைய இலக்கை மட்டும் மறந்து விடாதே. என் பிள்ளையே, பல சமயங்களில் நீ நிச்சயமாக உனக்காக நியாயம் கேட்க முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் உனக்காக இறைவன் அந்த நியாயத்தை கேட்பான் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறதல்லவா? அந்த நம்பிக்கையோடு இந்த விடியலை நீ நல்லபடியாக தொடங்கு. எத்தனை பிரச்சனைகள் இருந்திருந்தாலும், எத்தனை வேதனைகள் இருந்திருந்தாலும், அதிலிருந்து உன்னை காப்பாற்ற நான் வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, என்ன வேண்டும் என்பதில் நீ கவனம் செலுத்தினாயானால் உனக்கு என்ன வேண்டாமோ அதுவெல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய முயற்சிக்கு நீ அடிமையாக இருந்தாயானால் உன்னுடைய வெற்றி உனக்கு அடிமையாகிவிடும். பணிவுக்கு நீ அடிமையாக இருந்தாயானால் புகழ் உனக்கே உனக்கானதாக மாறும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நட்பு என்பது ஒரு அழகான உயிர். அது பலரிடம் வந்தாலும் சிலரிடம் மட்டுமே அது நீடிக்க ஆசைப்படும். அதுபோல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நல்ல நட்பு உன் வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கு தொடருமே. ஆனால் நிச்சயமாக நீ சாதிக்கின்ற பல விஷயங்களுக்கு அதுவே உனக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய எண்ணங்களில் இருக்கின்ற சக்தி உன்னை சுற்றியுள்ள அனைத்தையுமே மாற்றிவிடும். உன்னுடைய எண்ணங்கள் இருக்கின்ற சக்தியானது நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே மாற்றி கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். போராடி நீ பார்த்தாயானால் உன்னுடைய விருப்பங்கள் அத்தனையுமே நிறைவேறிவிடும். நீ பொறுத்து பார்த்தாயானால் உன்னுடைய வேதனைகள் அத்தனையும் முடிவுக்கு வந்துவிடும். ஏனென்றால் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதனால் உனக்கிருக்கின்ற இந்த பிரச்சனைகளும் நிரந்தரம் கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே வாழ்ந்து பார்க்க வேண்டும். இந்த உலகம் உனக்காகவே படைக்கப்பட்டது போல நீ அப்பொழுது உணர்ந்து கொள்வாய். வாழ துணிந்தவனுக்கு இந்த வாழ்க்கை அத்தனை நன்மைகளையும் காண்பித்து கொடுக்கும் அல்லவா? வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைப்பவருக்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கும். எப்பொழுதுமே சிரித்து வாழ பழகு. பிரச்சனைகளை இல்லை என்பதற்காக அல்ல, இருக்கும் பிரச்சனைகளை விட நீ வலிமையானவர் என்பதற்காக இவ்வளவு பிரச்சனைகளையும் கடந்து நிற்கிறாய் அல்லவா?
அப்படியானால் நீ எத்தனை வலிமையானவர் என்பதனை நீயே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எப்பொழுதுமே சிரித்து கொண்டே இரு. என் குழந்தையே, மாற்றத்தை நினைத்து பயப்பட வேண்டாம். நீ ஒன்றை இழந்தாலும் அதைவிட சிறப்பான ஒன்றை நிச்சயமாக அடைவாய். என் குழந்தையே, ஒரு விஷயத்தை நீ இழக்கும் பொழுது நிச்சயமாக இன்னொரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள். எல்லோருக்கும் பிடிக்கும்படி சுயமரியாதை இழந்து வாழ்வதை விட சிலருக்கு மட்டுமே பிடித்தாலும் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ தன்மானத்தோடு வாழ்ந்து கொண்டிரு. வெற்றியோ தோல்வியோ தொடர்ச்சியாக முயற்சிகளை மட்டும் செய்து கொண்டே இரு. ஒரு நாள் இந்த உலகமே உன்னுடைய முயற்சிக்காக உன்னை பாராட்டும் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, அவமானம் என்கின்ற பாடத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுதெல்லாம் தனிமை அந்த அனுபவத்தை எல்லாம் நிச்சயமாக கற்றுக்கொள்ளும்படி உனக்கானதாக வந்து சேர்ந்து விடும். எல்லா பாடங்களையும் கற்றுக்கொண்ட பிறகு இந்த வாழ்க்கையில் எதையும் எதிர்கொள்ளும் பொழுது உனக்கே மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய தைரியம் வந்துவிடும். ஆரம்பத்திலேயே நாம் கஷ்டப்பட்டோம், ஆரம்பத்திலேயே நாம் காயப்பட்டு விட்டோம் என்று சொல்லி என் குழந்தை, அதன் பிறகு உனக்கு கிடைக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக எண்ணிக்கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை வாழ பழகிக்கொள். வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். ஆனால் நீ எடுக்கின்ற முடிவுகள் மட்டும்தான் அந்த மாற்றங்களை கொண்டு வரும் என்பதனை நீ மறக்காதே. அதனால் மாற்றம் வருகிறதே என்று சொல்லி வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நாம் செய்திருக்கிறோம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, மரணத்தின் வாயிலில் நின்றால் கூட எதிரியின் முன்னால் அழக்கூடாது என்று சொல்கின்ற வார்த்தையை நீ கேட்டிருக்கிறாயா? ஏன் தெரியுமா என் பிள்ளையே, உன்னுடைய மரணத்தை கூட அவன் விரும்புவதில்லை. ஆனால் உன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வர வேண்டும் என்று உன்னுடைய எதிரி ஆசைப்படுகிறான். இதையெல்லாம் நீ உணர்ந்திட இந்த வாழ்க்கை மேலும் உனக்கு பல நன்மைகளை கொடுத்திட எப்பொழுதும் போல என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். பணிந்து போவதனால் கோழை என்று யாரையும் எண்ணிவிடக் கூடாது. பலத்தை காண்பிக்க தகுதியானவன் இல்லை என்பதுதான் இங்கு அவர்களின் எண்ணமாக கூட இருக்கலாம். அப்படியானால் அவர்கள் உன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். எதுவாக இருந்தாலுமே மற்றவர்கள் முன்னிலையில் தலைக்கணத்தோடு இருக்காமல் எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற விஷயங்களை நல்ல எண்ணங்களோடு பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் போதும். நினைத்த மாத்திரத்தில் அத்தனையையும் உன்னால் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். எதிர்பாராத பல நல்ல விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உன்னால் அடைய முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, சர்வசாதாரணமான வாழ்க்கை அல்ல. அவ்வளவு சாதாரணமாக உன்னை எதுவும் வந்து சேர்ந்து விடுவதும் கிடையாது. எந்த நொடியில் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகள் நடக்கிறது என்று நீ யோசிக்கிறாயோ, எந்த நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்று யோசிக்கிறாயோ, அந்த யோசனைகள் எல்லாமும் மெய்யாக இருக்கும்படி எப்பொழுதுமே நீ நல்ல பிள்ளையாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும். என் தங்கமே, இன்று இந்த பிரதோஷத்தின் விடியலில் நான் சொல்கின்ற ஒருவர் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பொருளை பற்றி முதலில் சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையை, ருத்ராட்சம் அணிந்த ஒருவர் அல்லது சிவபெருமானை நினைவுபடுத்தும் விதமாக ஏதாவது ஒரு விஷயத்தை தனக்குள் கொண்டவர் சிவனடியாராக இருக்கலாம். என் குழந்தையே, ஏதேனும் ஒருவர் சிவபெருமானை மனதார நினைத்து சிவபெருமானை நமக்கு கதி என்று நம்பி இருக்கின்றவருக்கு இவர்களின் முன்னால் அவரினுடைய ஏதாவது ஒரு அடையாளத்தை கொண்ட ஒருவர் உன்னிடத்தில் கொண்டு வந்து விபூதியை கொடுக்கிறார் என்றால் அதனை நீ மறுக்காமல் பெற்று கொள்ளலாம். என் குழந்தையை, அதுபோல இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்து உனக்கான நன்மைகள் எல்லாமுமே நடக்கப் போகின்றது. நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் உன்னால் வாழ்கின்ற இந்த தருணங்களில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு துன்பங்களை உன்னால் சந்திக்க முடிகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே,
நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்த என் பிள்ளைக்கு இன்று இந்த அடையாளத்தோடு ஒருவர் உன்னை சந்தித்து விட்டார் என்றால் வேறென்ன வேண்டும்? இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா நன்மைகளும் ஒரு சேர நீ கிடைக்க பெறுவாய். என் குழந்தையே, நீ அதுபோன்று இன்று நீ மாடுகளை காணும் பொழுது நிச்சயமாக அவைகளுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது வாழைப்பழத்தை வாங்கி நீ கொடுக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்கள் எல்லாம் நடந்தே தீரும். உனக்கான நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடந்தே தீரும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ பெற நினைப்பதை சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொண்டாயானால் எதிர்பாராத நன்மைகளுக்கெல்லாம் நீ நிச்சயமாக மிக பெரிய காரணமாக மாறிவிடுவாய். உன்னால் அடைய முடியாது என்று நினைத்த இலக்கை கூட நீ தொட்டு விடுவாய். இத்தனை மாற்றங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன் தாயானவள் இன்று உனக்காக கொண்டு வந்த இந்த வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை நிச்சயமாக இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மாடுகள் உன் எதிரில் படும் பொழுது நிச்சயமாக இன்று வாழைப்பழத்தை வாங்கி கொடுப்பது மிகவும் நல்லது. நாம் எங்கும் செல்ல முடியாத நிலையில், கோவிலுக்கே நம்மால் செல்ல முடியாத நிலையில் இது போன்ற ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக நீ உனக்கே உனக்கானதாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என் குழந்தையே, பிரதோஷத்தினுடைய நாளில் இதுபோன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த சம்பவங்கள் எல்லாம் உனக்கு எதை நினைவுபடுத்துகிறது தெரியுமா? தெய்வத்தின் அன்பைத்தான் உனக்கு நினைவுபடுத்துகிறது. நீதான் சில நேரங்களில் தெய்வத்தை மறந்து விடுகின்றாய். ஆனால் தெய்வம் உன்னை ஒருபோதும் நினைப்பது கிடையாது என்று நீ சொன்ன வார்த்தைகள் அத்தனையுமே பொய்யாகும்படி இன்று இந்த நாளில் தெய்வம் உன்னை தேடி வந்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எந்த நேரத்திலுமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் ஒரு நன்மை இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நாம் செய்துவிட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எது சரி எது தவறு என்று உன் மனசாட்சி உன்னிடத்தில் சொல்கின்றதோ அதை மட்டும் நீ எப்பொழுதும் செய்து கொண்டிரு. தானாகவே உன்னை சுற்றி நல்ல விஷயங்கள் அத்தனையுமே நடக்க தொடங்கிவிடும். எண்ணற்ற விஷயங்கள் திருநீர் அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு உகந்த நாளில் அவரை வணங்கும் பொழுது அவருக்கு நிச்சயமாக என் குழந்தை நீ சரியான நேரத்தில் சரியானவற்றை நல்லபடியாக கொடுத்து விட வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நடுவிலும் எவ்வளவோ சோதனைகளுக்கு நடுவிலும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் உனக்கு வாய்த்து விட்டது. நல்ல நேரம் உனக்கு கூடி வந்து விட்டது. அப்பொழுதுதான் இந்த வராகி சொன்ன விஷயங்கள் எல்லாம் உன் செவிகளில் வந்து சேர்ந்திருக்கின்றது. இன்று உனக்கு விபூதியை கோவிலிலிருந்து கொண்டு வந்து யாரேனும் கொடுக்கிறார்கள் என்றால் எக்காரணம் கொண்டும் அதனை மறுக்காதே. உனக்கு நல்லதே நடக்கும். என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை சூழ்நிலைகளும் மாறும் பொழுது மகிழ்ச்சியாக அதனை நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நினைத்தது போல இந்த வாழ்க்கையை மாற்றிட ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கானதாக நடந்திட எல்லா நேரத்திலுமே என் பிள்ளை நீ ஆசைப்பட்டதை எல்லாம் அடைந்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற வேதனைகளை எல்லாம் மறந்து நம்பிக்கையோடு இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு. என் பிள்ளையே, கனவிலும் நினைத்திராத அளவிற்கு சிவபெருமானினுடைய அருள் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இது என்ன சர்வ சாதாரணமான காரியமா? நிச்சயமாக இந்த நாளில் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற பல
உன்னதமான விஷயங்கள் உனக்கான எதிர்காலத்தை நல்லபடியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நம்பு. தெய்வத்தின் அருள் கிடைத்துவிட்ட பிறகு வேறென்ன வேண்டும்? என் பிள்ளைக்கு தான் நினைத்து வேதனைப்படுகின்ற அளவிற்கு இங்கு எதுவுமே நடக்கப்படவில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னோடு தானே நான் இருக்கிறேன். எதற்கும் பதற்றமடையாதே. உனக்கு நல்லதே நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.